தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இயக்குனர் உமாபதி ராமையாவுடைய இயக்கத்துல தம்பி ராமையா, சமுத்திரக்கனி போன்ற பலர் நடிச்சு வெளியாகி இருக்க படம் தான் ராஜா கிளி. இந்த படத்தை பத்தி பல விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பிரபல தொழிலதிபரா வர தம்பி ராமையா பணம், பேர், புகழ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு சில விஷயங்கள்னால அவருடைய வாழ்க்கை அப்படியே திரும்புது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனா அமைஞ்சிருக்கு. ஓவராலா இந்த படத்தோடைய ஸ்டோரி யாருது அப்படின்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பிரபல தொழிலதிபருடையது அப்படின்ட்டு அந்த ஸ்டோரியில இருந்து கொஞ்சம் எடுத்து இவங்க கற்பனையா நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தொடர்ச்சியா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமாபதி ராமையா தம்பி ராமையா மகன் இதுக்கு முன்னாடி பல படங்களை நடிச்சாரு. இந்த படம் மூலியமா இயக்குனரா அறிமுகமாகியிருக்காரு. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஸ்டார்டிங்ல காமிக்கிறாங்க. இது படத்தோடைய அந்த ஸ்டார்டிங்காக நமக்கு ஓகே அப்படின்ட்டு போகுது. போக போக பாத்தீங்கன்னா முகம் சுழிக்கிற வைக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதிகமாவே இருக்கு. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த அளவுக்கு நம்ம இப்படி ஃபீல் பண்ண வச்சாங்களோ செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஒரு சேஞ்சஸ் நிறைய இடத்துல சென்டிமெண்டாவும் எமோஷனாவும் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு படத்தை. இந்த செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ஓவராலா பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல லாக் இருந்துச்சு, நிறைய இடங்கள்ல நடிப்பு ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. முக்கியமா டேனியல் போப் அவர் ஒரு நல்ல நடிகர் தான். பட் ஆனா இந்த படத்துல அவர் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவரா நடிச்சிருப்பாரு. எனக்கு பார்க்கும்போது அது இன்னும் நல்லாவே பண்ணிருக்கலாமே. இது அப்பட்டமா தெரியுது, இது ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த மாதிரியான அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் மேபி இன்னும் நல்லாவே வந்திருக்கலாம். தம்பி ராமையா அவர்களுடைய தேர்ட் ஒய்ஃபா வர அந்த கதாபாத்திரத்துக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி வர அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், செகண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், இந்த கதாபாத்திரத்துக்கும் இது கூட இணைஞ்சு அதனால ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா கனெக்ட் ஆயிருக்கும். பட் ஆனா இந்த தேர்ட் கேரக்டர், அதாவது இந்த மூணாவது மனைவியா வர அந்த ஒரு கேரக்டருக்கு மட்டுமே இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு கேரக்டர்ல இருந்து தான் நிறைய விஷயங்கள் அப்படியே மாறி 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 ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அப்படி இப்படின்னு போகுதே தவிர இந்த ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த கதையோட இணைஞ்சு ஒரு சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். ஆனால் மேபி இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். இது மட்டும் இல்லாம இந்த படத்துல தம்பி ராமையா அவர்கள் மட்டும்தான் இந்த படத்தை மொத்தமா தூக்கிட்டு போறாரு. செகண்ட் ஹாஃப்லலாம் ரொம்ப அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாரு. முக்கியமா அவர் நடிச்ச அந்த நடிப்புல அந்த எமோஷன்ஸ் நல்லா ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இவரும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா கூட இந்த படம் இன்னும் அதில் பாதாளத்துக்கு போயிருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. பட் ஆனால் இருந்தாலும் ஓவராலா இந்த வாரத்தில் இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக தான் இருக்கு. முக்கியமாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படின்ற டிசிஷனை நீங்களே எடுத்துக்கங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி.